Hi students, welcome to Mahimax. எட்டாம் வகுப்பில் பயிற்சி 1.2ல் எட்டாவது சம் பார்த்துட்ருக்கோம். 1/2 ப்ளஸ் 3/2 மைனஸ் 2/5 வகுத்தல் 3/10 × 3 சுருக்கி அது 11 மற்றும் 12க்கு இடையில் அமைந்துள்ள ஒரு விகிதமுறு எண் என நிரூபிக்கவும். ஒன்றுமே இல்லை, இதை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சுருக்கிக்கிட்டு அதை எதுக்குள்ள 11க்குள்ளே 11 to 12க்குள்ளே இருக்கிற ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சம்மை எழுதிக்கலாம். தீர்வு எழுதிக்கிட்டோமா? ஃபஸ்ட்டு நம்ம சம் என்ன கொடுத்துருக்கோமோ அதை எழுதிக்கலாம். 1/2 ப்ளஸ் 3/2 பை மைனஸ் 2/5 டிவைடட் பை 3/10 × 3. இதுதான் அவங்க கொடுத்துருக்க கணக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கணக்கு கசாம்புசான்னு கொடுத்துருக்காங்க. வகுத்தல் இருக்குது, பெருக்கல் இருக்குது, கூட்டல் இருக்குது, கழித்தல் இருக்குது, எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு எதை பண்ணணும், நமக்கு போர்ட்மாஸ் ரூல் தெரியும். ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், ப்ராக்கெட்க்கு அப்புறம் டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். இப்போ இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு அப்பயே ஒரு தமிழில் ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன். அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. அப்படின்னா அடைப்பு, வள்ளல்னா வகுத்தல், வேக்கு வகுத்தல், பேனா பெருக்கல், கூனா கூட்டல், கேனா கர்ணன், கேனா கழித்தல். இப்போ கர்ணனில் கே வருது இல்லையா, அது கழித்தல். அப்போது ஆவ்னா அடைப்பு, வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். இப்படி தான் இதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு எப்பயுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த 1/2 அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் இப்போ பாருங்களேன், இந்த 3/2 2/5 இருக்குது. இதை என்ன பண்ணுறது, பகுதியில் வேறு நம்பர் இருக்குது. ஸோ முன்னாடி சொன்னது தான் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும், 5 2 10. 5 2 10. இதை கிராஸ் மல்டிபிள் இங்கே பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும், 5 3 15 மைனஸ் 2 2 4 அப்படின்னு கிடைக்குமா? வகுத்தல் 3/10 × 3, 3/10 × 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 1/2 அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் இந்த ப்ராசஸ் என்ன இருக்குது, 15ல் 4 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 11/10 கிடைக்குமா? இப்போ இது ப்ராக்கெட் போயிடும். வகுத்தல் 3/10 × 3. சரிங்களா? இப்போது ப்ராக்கெட் முடிச்சிட்டோம், அடைப்புக்குறி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், வகுத்தல் பார்க்கணும். வகுத்தல் தானே பார்க்கணும். ஸோ வகுத்தல் பார்க்கலாமா? 1/2 ப்ளஸ் இது 11/10, இங்கே வகுத்தல் 3/10 இருக்கு இல்லையா? ஸோ இதை பெருக்கல்ல மாற்றணும்னா இது தலைக்கீழியாக மாறிடும். ஸோ 10/3 × இந்த 3. சரிங்களா? இப்போ 10க்கு 10 கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது பாருங்கள், 1/2 ப்ளஸ் 11/1 இருக்குது. 1/2 அப்புறம் இந்த 11/2, மீதி எதுவுமே கிடையாது. இங்கேயும் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, இது எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ பாருங்கள், இப்போ 1/2 × 11/1 இருக்கா? இப்போ இது என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கீழே வேறு பகுதியில் வேறு நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ காமனாக 2 × 1 2 பெருக்கிக்கலாம். இப்போது 2 × இங்கே ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கலாம். 1 × 1 1 தான், ப்ளஸ் 2 × 11 நமக்கு என்ன கிடைக்கும், 22 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ 1 + 22 நமக்கு 23/2 கிடைக்குது. இந்த 23/2 11க்கும் 12க்கும் நடுவில் வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 23 2ஆல் வகுக்கிறோம். 11 2 22 டிவைடட் பை மைனஸ் பண்ணால் என்ன வரும், 23ல் 22 போச்சுன்னா மீதி 1. அப்போ இது எப்படி கிடைக்கிது பாருங்கள், 11 1/2 கிடைக்கிது. 11 1/2 அப்படின்னு கிடைக்கிது. அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், 11 1/2ன்றது இந்த 23/2 தான் நம்ம எப்படி எழுதுறோம், 23/2 = 11 1/2. ஸோ தேர்ஃபோர் இந்த 11 1/2 என்பது 11க்கும் 12க்கும் இடையில் அமைந்துள்ள
இல்லை நீங்கள் இந்த 11/2 எழுதலாம், 23/2 கூட எழுதிக்கலாம், எப்படி ஒன்றா எழுதிக்கலாம். அமைந்துள்ள ஒரு விகிதமுறு எண். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 9th சம். சுருக்குக பாருங்கள். 11/8 இன்ட்டு மைனஸ் 6/33 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 3/5 வகுத்தல் 9/20 மைனஸ் 4/7 இன்ட்டு மைனஸ் 7/5. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். தீர்வு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷின் அப்படியே எழுதிக்கலாம். 11/8 இன்ட்டு மைனஸ் 6/33 ப்ளஸ் 1/3 ப்ளஸ்ஸு 3/5 வகுத்தல் 9/20 கழித்தல் 4/7 இன்ட்டு மைனஸ் 7/5. நமக்கு தான் ரூல்ஸ் தெரியும் இல்லையா? அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன்னு. ஸோ நமக்கு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அடைப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். அடைப்பில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிக்கிறோம் அப்படின்னா அடிக்க முடிகிற மாதிரி தானே அடிச்சுக்கலாம். 1 11 11 3 11 33 அடிச்சாச்சா? இப்போ பாருங்கள், 1 3 3 2 3 6 இதையும் அடிச்சிட்டோம். 1 2 2 4 2 8. அப்போ இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஃபஸ்ட்டு செட்டு மைனஸ் 1 இங்கே 4 இவ்வளோ தான் இருக்குது. இங்கே வேல்யூ முடிஞ்சு போச்சு, இந்த வேலை முடிஞ்சு போச்சு. ப்ளஸ் இந்த அடைப்புக்கு வருவோம். அடுத்து இது அப்படியே எழுதிக்கலாம். இந்த 1/3 அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டில் இருக்க 3/5 இங்கே பாருங்களேன், இங்கே வகுத்தலில் இருக்குது. இது பெருக்கல்ல மாறுச்சு அப்படின்னா இது அப்படியே எப்படி ஆகிடும், இந்த 9/20 தலைக்கீழியாக 20/9 மாறிடும். 20/9 மாறிடும். மைனஸ் இது பாருங்களேன். அடுத்து இந்த ப்ராக்கெட் பார்க்கலாம். இந்த ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் இந்த ஒரு 7 இந்த ஒரு 7 நமக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுமா? மீதி என்ன வரும் பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் 1 தான் இருக்கும். 1 4 4 மைனஸ் 4/5. ஸோ 2 வேலையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதை அடிக்கலாமா பாருங்களேன். 1 5 5 4 5 20 இதை அடிச்சிட்டோமா? 1 3 3 3 3 9. இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸு சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றா எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், மைனஸ் 1/4 ப்ளஸ்ஸு இங்கே 1/3 இருக்கா, ப்ராக்கெட்டில் இருக்குது பாரு. இதுங்க 1 4 இங்கே ப்ளஸ்ஸு 1 4 4 இங்கே மைனஸ்லாம் எதுவும் இல்லையில. 1 4 4 இங்கே பை 1 3 3 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இது ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4/5. சரிங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள். மைனஸ் 1/4 ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் கீழே பகுதியில் சேமாக இருக்குது. ஸோ 3 4 + 1 5 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு பாருங்கள், 4/5. ஸோ எல்லாத்துலேயும் மைனஸ் ப்ளஸ்லாம் பார்த்து போட்டாச்சா? முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே வேறு நம்பர் இருக்குது பாருங்கள். 4 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. ஸோ வேறு நம்பர் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நானே பின்னங்களின் கூட்டல் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ, அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? டவுட்னா இப்போ நான் அதையே சொல்லித்தரேன் பாருங்கள். 4 3 5 இருக்குன்னா இது 3த்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். 4, 3, 5 எல்சிஎம் எடுக்கலாமா? 2ஆல் எடுத்தால் 2 2 4 அப்படியே 3 வந்துடும். இந்த 5ம் அப்படியே வந்துடும். அகைன் 2ஆல் பண்ணால் 1 2 2 3 5 வகுக்க முடியாது இல்லையா, அதனால் அதை வச்சுக்கலாம். அகைன் 3ஆல் பண்ணுறோம். 1 1 3 3 இந்த 5 திரும்ப என்ன பண்ணுறோம், 5ஆல் பண்ணுறோம். 5ஆல் பண்ணால் 1 1 1ன்னு கிடைக்கிது. இப்போ இதுக்கு எல்சிஎம் மீசிமா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். மீசிமா ஈக்குவல் டு 2 × 2 × 3 × 5. ஸோ என்ன கிடைக்கிது பாருங்கள். 2 2 4 4 12 12 5 60 இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 60ன்னு கிடைக்குதா? 12 5 60. ஸோ இங்கே பாருங்கள், டிவைடட் பை இங்கே கீழே காமனாக 60 போட்டுக்கிறோம். இந்த 4 கூட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும்? 4 கூட எதை மல்டிபிள் பண்ணணும்? 15 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும் இல்லையா? ஸோ மேலேயும் 15 மல்டிபிள் பண்ணால் ஒரு 15 15. ஸோ மைனஸ் 15. சரிங்களா? ஒரு 15 15. ஸோ மைனஸ் 15 ப்ளஸ்ஸு இந்த 3 கூட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும்? 20 மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? ஸோ 20னா மேலே 20 தான் மல்டிபிள் பண்ணணும். 5 × 20 100 ப்ளஸ் இங்கே 4 இங்கே 5 இருக்குது. 5 கூட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும்? 12 மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்குமா? இப்போ மேலேயும் 12 மல்டிபிள் பண்ணால் 4 12 48. ஸோ மைனஸ் 15 ப்ளஸ் 148
டிவைடட் பை 60. ஸோ என்ன கிடைக்கிது பாருங்கள், ஈக்குவல் டு 15. 148 15 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 133. 133 பை 60. இதுதான் ஆன்சர். 133 பை 60 அப்படின்றது தான் இந்த கொஷினுக்குரிய ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனை கொடுத்துருங்க பாருங்கள். 4/3 வகுத்தல் 8/7. 8 -7 மைனஸ் 3/4 இன்ட்டு 4/3 ப்ளஸ் 4/3 இன்ட்டு மைனஸ் 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை பார்க்கலாம். கொஷின் எழுதிக்கலாம். 4/3 வகுத்தல் 8/-7. இங்கே மைனஸ் கொடுத்துருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. சரிங்களா, மைனஸ் 3/4 இன்ட்டு 4/3 ப்ளஸ் 4/3 இன்ட்டு மைனஸ் 1/4. ஸோ ஒரு ப்ராக்கெட்டாக முடிக்கலாம். பாருங்கள், இங்கே 4/3 இருக்குது, இங்கே 8/7 இருக்குது. இங்கே என்ன நம்ம சிம்பிள் இருக்குது அதுதான் மெயினாக பார்க்கணும். வகுத்தல் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம பெருக்கலாக மாற்றிடுவோம். 4/3 இன்ட்டு இந்த செட்டு வகுத்தல் இருக்கிறது, இது அப்படியே என்ன மாறிடும், தலைக்கீழியாக மாறிடுமா. ஸோ மைனஸ் 7/8ன்னு கிடைக்குமா. இந்த செட்டை முடிச்சிட்டோம். மைனஸ் அடுத்த செட்டு பாருங்கள், 3/4 இன்ட்டு 4/3 ப்ளஸ் 4/3 இன்ட்டு மைனஸ் 1/4. பாருங்கள், இப்போ அடிக்க முடியுது தான் அடிச்சுக்கலாம். 1 நாள் 4, 2 நாள் 8, மீதி எதையுமே அடிக்க முடியாது. ஸோ மைனஸ் 7/3 6ன்னு கிடைக்குது. சரிங்களா, மைனஸ் இதில் பாருங்கள், இந்த 4 கேன்சல் ஆகிடும், 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். மீதி அங்கே என்ன இருக்கும், 1/1 இருக்கிறதா தான் அர்த்தம். 1/1 இருக்கிறதா தான் அங்கே அர்த்தம். சரிங்களா, ப்ளஸ் இங்கே பாருங்கள், இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாமா. மீதி மைனஸ் 1/-1/3 இதுதான் கிடைக்கும். மைனஸ் 1/3 தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், மைனஸ் 7/6 மைனஸ் 1/1 ப்ளஸ் இங்கேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தானே, மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தானே வரும். ஸோ மைனஸ் 7/6 மைனஸ் 1/1 மைனஸ் 1/3 இருக்குது. சரிங்களா, பாருங்கள், டினாமினேட்டரில் வேறு நம்பர் இருக்குது, பகுதியில் வேறு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா 6,1,3. ஸோ 3ஆல் எடுத்தால் 2 3 6 1 1 3 3. சரிங்களா, ஸோ திரும்ப அகைன் 2ஆல் எடுக்கிறோம். 1 2 2 1 1. இப்போ எல்சிஎம் என்ன கிடைக்குது, மீசிமா ஈக்குவல் டு 3 × 2 ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்குதா. மீசிமா 6ன்னு கிடைக்குது. ஸோ நம்ம காமனாக 6 தான் எடுத்துக்கிறோம். இங்கே மைனஸ் 7/6 தான் இருக்குது, அதனால் நம்ம -7 அப்படியே போட்டுக்கிறோம். மைனஸ் இங்கே 6ஆல் பெருக்கினா தானே இங்கே நமக்கு 6 கிடைக்கும் பகுதியில். இங்கே 1 × 6 6, மேலேயும் அதே தான் 6 மைனஸ் இங்கே 3 கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்துருக்காங்களே இல்லையா. இப்போ 3 கூட எதை பெருக்கினா நமக்கு 6 கிடைக்கும், 2 பெருக்கினா கிடைக்குமா. அப்போ மேலே அதே 2ஆல் பெருக்கிக்கலாம். ஸோ -2 -7 -6 -2 இது 3மே ஒரே சிம்பிளில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாமா. கூட்டினா என்ன கிடைக்கும் பாருங்கள், 6 7 6 13 13. இங்கே ஒரு 2 இருக்குது, 13 2 15. ஸோ -15/6ன்னு கிடைக்குது. இதை அடிக்கலாமா 3ஆம் ஏற்பாடில். 2 3 6 5 3 15. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, -5/2 அப்படின்றது தான் ஆன்சராக நமக்கு கிடைக்கிது. சரிங்களா, நெக்ஸ்ட் 10th